வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு மிளகு அடை பண்ண போறோம். இது வந்து மிளகு அடைன்னு சொல்லுவா, கார அடை அப்படின்னு சொல்லுவா. தோல் உளுந்து, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பண்றதுனால நல்லா வாசனையா டேஸ்டாவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாவும் வரும். இப்ப இந்த கார்த்திகை டயத்துல வந்து நமக்கு சீசன் சேஞ்ச் ஆகும். இந்த கொஞ்சம் அந்த பனி குளிர் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி மிளகு சேர்த்து சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஃபர்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சு உடனே நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் மிளகு அடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருக்கார்த்திகைக்கு கார அடை பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அதே கப்ல 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, தோலியோட இருக்கிற உடைச்ச உளுந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு பதிலா தோலோட இருக்கிற முழு உளுந்து இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் ஜலம் விட்டு நல்லா 3-4 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 4 தடவை நான் அலம்பி எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து நம்ம தாராளமா ஜலத்தை விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து சேர்த்ததுனால இது 2 மணி நேரம் ஊறினா போதும். ஒருவேளை நீங்க தோல் உளுந்து, முழு உளுந்தா சேர்க்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு 2 மணி நேரத்துல நல்லா ஊறிடுது. தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம அரிசி பருப்பை மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். இந்த தோலோடையே நம்ம எடுத்துப்போம். நம்ம முழு உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த தோல் இதை போல பிரிஞ்சு வராம அதோடயே சேர்ந்துருக்கும். பருப்பா சேர்த்ததுனால தோல் பிரிஞ்சு வந்திருக்கு. அரைக்கும் போது தோலோடையே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியா தண்ணி விட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம அடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதை போல அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்ச மாவை நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு நல்லா கலந்து சேர்த்துடுவோம். சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல கொரப்பா அரைச்சுக்கணும். இதையும் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஏன்னா நம்ம தேங்காயோட தான் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இந்த உப்பும் மற்றபடி மிளகு, ஜீரகம் எல்லாமே இந்த மாவோட ஈவனா மிக்ஸ் ஆகணும். இந்த மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம அடை வாத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, கரெக்டா இருக்கு. ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மாவும் பாருங்க கொரப்பா அரைச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம அரைச்சுக்கணும். கல்லு நல்லா சூடானதும் ஸ்டவ் ஃப்ளேமா சிம்ல வச்சுக்கலாம். நம்ம அடை பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தியும் சென்டர்லயும் நம்ம எண்ணெய் விட்டுப்போம். அடை வந்து மொறுன்னு வேண்டாம், சாஃப்டா வேணும் அப்படின்னா மாவு ஃபுல்லா வேகாம அந்த மாதிரி ஈரமா இருக்கும் இல்லையா, இப்பயே நம்ம திருப்பி போட்டுடணும். கிறிஸ்பியா வேணும், இப்ப நல்லா இது வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கணும். ஓரங்கள் வந்து லேசா செவந்து வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்லயே இது வந்து வெந்துடும். இப்ப நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ஓரங்கள் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நம்ம தோல் உளுந்து சேர்த்திருக்கனால இந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. இந்த சைடு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், இந்த சைடு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் நல்லா மொறுன்னு மிளகு அடை குவிக்கா ரெடியா எடுத்து, இந்த அடையை வந்து வெல்லம் இல்லைன்னா வெண்ணெயோட தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து வெண்ணெயோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு சைடு கிறிஸ்பியாவும் ஒரு சைடு நல்லா சாஃப்டாவும் வரும். சூடா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும், ஆறி எடுத்துன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். பிரமாதமா இருக்கு. நல்ல மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, சுக்கு இதெல்லாம் வாசனையோடையும் அருமையா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து தோல் உளுந்து சேர்த்திருக்கோம். அந்த உடைச்ச தோல் உளுந்து தான் சேர்த்திருக்கேன். இன்னும் முழு உளுந்து சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
கலர் கொஞ்சம் இப்படி டார்க்கா வரும். மற்றபடி வாசனையும் டேஸ்டும் இதை விட அது நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு அரைச்ச மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் தனியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் மற்றது எல்லாத்தையும் தனியா கோர்ஸா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும். நம்ம இந்த மிளகு ஜீரகம் சுக்கு கருவேப்பிலை தேங்காய் இது எல்லாமே இந்த அரிசி பருப்போட சேர்த்து அரைக்காம தனியா கோர்ஸா அரைச்சிட்டு மாவை தனியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நம்ம சேர்த்து அரைச்சோம்னா சில சமயம் என்ன ஆகும், இந்த மிளகு ரொம்ப ஃபைன் பேஸ்டா மாவோட சேர்ந்து அரைப்பட்டுடும். இல்லைன்னா சில மிளகு எல்லாம் முழுசா அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது முழு மிளகு சாப்பிட்றதும் கஷ்டமா இருக்கும். நமக்கு வாக்கும் போது அது சரியா வராது. நம்ம இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்காக பண்ணதுனால ஃபுல்லா பச்சரிசியில பண்ணிருக்கோம். இதே நம்ம நார்மல் டேஸ்ல டிஃபனுக்கு கூட பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த 1 கப்பு பச்சரிசிக்கு பதிலா பாதி கப்பு பச்சரிசி பாதி கப்பு இட்லி அரிசி போட்டு கூட பண்ணலாம். அது இன்னும் கூட நல்லா இருக்கும். வரக்கூடிய திருக்கார்த்திகைக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மிளகு அடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு திருக்கார்த்திகை பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.